உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க இந்த தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளைக்கு இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். நீங்க துதிக்கும் போதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செயல்பட போகிறார். நீங்க வசனம் கேட்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செயல்பட போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரே நிலைமையா ஒரே திசையில போயிட்டு இருக்கீங்களா? ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கீங்களா? போராட்ட பத்தியில போயிட்டு இருக்கீங்களா? பாருங்க, பேதுரு இரவு முழுதும் அவங்க வலையை நீட்டி மீன் பிடிக்க பார்த்தாங்க. ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. அந்த படகுல இயேசு இல்லை, ஆனால் இந்த வாட்டி இயேசு படகுல இருக்காரு. பேதுரு பார்த்து சொல்றாரு, இந்த வாட்டி போயிட்டு மீன் பிடிக்கன்னு. அவங்க அந்த படகு பூரா மீன் நிரப்பல. பக்கத்தில் அவங்க நண்பர்களை கூப்பிட்டு அந்த படகுலையும் ஆண்டவர் நிரப்ப செஞ்சார். ஆண்டவர் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார், உங்கள் மூலியமா பிறரை ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. God gonna bless you abundantly. Amen. Hallelujah. எப்பொழுது தேவன் நம்ம படகுல இருக்கும்போது, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க தேவன் நம்ம படகுல வரணும்னு? ஆமென். இயேசு கூட வந்தா பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு கூட வந்தா அற்புதம் அடையாளம் நடக்கும். அந்த ஆண்டவரை பார்த்து நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. Come on, worship team. கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yes, Jesus. உற்சாகத்தோடு சொல்லுவோமா? Oh yes Lord. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித இயேசு கூட வருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு இயேசு கூட வருவார். ஹல்லேலூயா. எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். உற்சாகத்தோடு சொல்லுவோமா? நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். ஹல்லேலூயா. எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தன்னானா தனனனனா தன்னானா தனனனனா. ஹல்லேலூயா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எடுத்த ஹல்லேலூயா பெறுவே. எதிரியான சாத்தானை, ஓ எஸ் ஜீசஸ், எதிரியான சாத்தானை இயேசு இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம். தன்னானா தன்னானா தனனனனா. சத்தமா சொல்லுவோம். தன்னானா தனனனனா. இன்னும் சத்தமா. தன்னானா தனனனனா. ஹல்லேலூயா. தன்னானா தனனனனா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல விட நம்மளோட சபையில இருக்கிற உங்களோட வாய்ஸ் தான் இனிமையான குரல்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வாரம் அவங்க தேவனை துதிக்கிறோம். நம்மளுக்கு மனுஷனுக்காக பாடல, தேவன் உயிருள்ள தேவனுக்காக பாடுறீங்க. ஹல்லேலூயா. வெளியறதோட இங்க தாங்க குரல் மென்மையான குரல். ஹல்லேலூயா. அந்த குரல் வச்சு தேவனை பாடுவோமா? தன்னானா தனனனனா. சொல்லுங்க. தன்னானா. எஸ். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு. தன்னானா தனனனனா. ஹல்லேலூயா. தன்னானா தனனனனா. இயேசு
இயேசு கூட வருவார். ஆமென். அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். உற்சாகத்தோடு சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். எதிரியான சாத்தானை நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை இயேசு தேற்றுவார். நொந்து போன உள்ளத்தை வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் உங்களுக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் சன்னானா தன்னானா தனனனனா தன்னானா தனனனனா தன்னானா தனனனனா தன்னானா தனனனனா. ஹல்லேலூயா. 2006 முன்னுக்கு ஆண்டவர் செய்த அதே வல்லமை, அதே அற்புதம் இன்றைக்கு நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த சபையிலே செய்ய போகிறார். அது நம் கண்கள் காண போகிறது. ஆமென். அவர் பாடி சொல்லுவோமா? துன்பக தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு. ஹல்லேலூயா. துன்பக தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை. ஆமென். விசுவாசம் நமக்குள் ஜீசஸ் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல். ஆமென். உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. அவர் வல்லமை குறைந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல். இயேசப்பா இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. வல்லமைகள் குறைந்து போவதில்லை. மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவு. ஹல்லேலூயா. மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். சொல்வோமா? ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் வல்லமை குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சொல்லுவோமா? சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துதிப்போமா? துதியின் ஆயுதம் ஹல்லேலூயா. அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது.
ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசுவே நன்றி நன்றி. தூயாதி தூயரே, என்னை காக்கும் தேவன் நீரே, என்னை காக்கும் தேவன் நீரே. Holy Messe Kuriandalaba. Hallelujah. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஜீசஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்த பலவீனம், எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உள்ளத்தோடு சொல்லுமா, பலவீன நேரங்களில் ஹல்லேலூயா, உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசுவை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஓ எஸ் லார்ட் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஜீசஸ் பணிந்து குனிந்து ஆவியிலே ஓ எஸ் லார்ட் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே yes Jesus oh ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் oh yes Lord உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை அவரை நோக்கி சொல்லுவோமா என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை இயேசுவே என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே ஓயசோ தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி ஓயசோ தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே ஓ தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் என் நாட்கள் முடியும் வரை
மன்னித்தீரே இயேசுவே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஓ எத்தனை எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் என்னை மன்னித்தீரே இயேசுவே. நன்மையும் கிருபையும் மீண்டும் நடக்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே நின்றவர்களாக நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அநேக பாடல்களை பாடினோம், கர்த்தரை உயர்த்தினோம். இந்த மாலை வேளையில Lord, one more time, touch us one more time. இன்னும் ஒரு முறை தொடுங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். எத்தனையோ குறைகள் நம்ம வாழ்க்கையில. மனிதனுக்கு நம்முடைய குறை தெரியும் போது நம்மை விட்டு விலகி விடுகிறார்கள். ஆனால் எத்தனை குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை அறிந்தும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவில்லையே, அவர் நம்மை விட்டு தூரம் போகவில்லையே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாத என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா என் இயேசு ராஜா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா என் இயேசு ராஜா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். கைகளை உயர்த்தி. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு. சிங்கிடகே. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர்,
இதை யாருக்கு சிகிடகே உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? சத்தமா உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கை இல்லப்பா. நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கை இல்ல. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லப்பா. இந்த மாலை வேளையில எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த வர்ஷிப்ல அவர் சந்தோஷப்படட்டும். வர்ஷிப் என்பதே அவரை சந்தோஷப்படுத்துறது தான் வர்ஷிப். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது தான் வர்ஷிப். நன்றி அப்பா, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். தொடர்ந்து நடத்துங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. தேங்க்யூ. நன்றி. உட்காரலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மீண்டும் இந்த மாலை வேளையில் மகிமைப்படுவதாக. Wherever you cause my name to be glorified, I will come to you and I will bless you. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, மற்ற மார்க்கங்களிலெல்லாம் அதர் ரிலிஜியன்ஸ் எப்படி கடவுளை அடைவது, ஹவு டு ரீச் காட், கடவுளை அடைவது எப்படி, கடவுளை சேர்வது எப்படி, கடவுளை காண்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்குது. ஹவு டு ரீச் காட். ஆனால் கிறிஸ்டியானிட்டி எப்படி சொல்லுதுன்னா, யூ cannot ரீச் காட் பட் காட் கேன் ரீச் யூ. கர்த்தர் உங்களை சந்திக்க முடியும், கடவுள் உங்களை தேடி வர முடியும். மக்கள் கடவுளை தேடி போவது மற்ற மார்க்கங்கள், ஆனால் கடவுள் மக்களை தேடி வந்தது கிறிஸ்தவ மார்க்கம். ஒரு பலமா கை தட்டலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக, அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, சர்ச் லீடர்ஸ், எல்டர்ஸ் எல்லாருக்காக நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் த சீனியர் பாஸ்டர் ஆஃப் திஸ் சர்ச். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உடைய கிராம ஊழியத்தை ஆசீர்வதிக்க நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். எங்களுக்கு 224 கிராமங்கள், 224 மறக்க முடியாது. 2 + 2 = 4. 3 ஒன்றா எழுதினீங்கன்னா 224. ஸோ 224 வில்லேஜஸ் எங்களுடைய மதுராந்தகம் என்கிற இந்த டாலுக்கில். இப்போ AD 2032க்குள்ள 2032க்குள்ள 224 கிராமங்களிலும் ஜெப வீடுகள், ஆலயம் இல்லாத கிராமம் இல்லை, ஜெபக்குழு இல்லாத தெரு இல்லை, பைபிள் இல்லாத வீடு இல்லை, இயேசுவை தெரியாத எவரும் இல்லை. இந்த விஷனோட தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபையினால 43வது வருடம் நான் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். பாஸ்டர்லாம் வந்திருக்காங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 80% ஆஃப் த வில்லேஜஸ் ஆர் ரீச்ட். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அந்த தாலுக்காவை ஆண்டவருக்கு சொந்தமாக்க கர்த்தர் கிருபை தருவார். ஸோ எப்பொழுதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். புரியுதா? உங்களுக்கு மதுராந்தகம் ஞாபகம் வரணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மதுராந்தகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. Only one life, soon it will be past. What is done for Christ will last. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போயிடும். ஆனால் கிறிஸ்துவுக்காக எதை செய்தோமோ அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் எதற்காய் ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரோ அதை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமீன் சொல்லாமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இப்பொழுது பிட்வீன் ரிசரக்ஷன் அண்ட் அசென்ஷன் அந்த டேஸில் இருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற இந்த 2 இடைப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து மனிதனுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் ஈஸ்டர். உலகத்தில் எல்லாருக்கும் 2 நாள் தான் இருக்கும், பிறப்பு இறப்பு. சிலர் மாற்றி எழுதியிருப்பாங்க, தோற்றம் மறைவு, ஆரம்பம் முடிவு. சிலர் கொஞ்சம் அட்வான்ஸாக எழுதியிருப்பாங்க. அன்றைக்கி ஒரு கல்லறையில் பார்த்தேன், பூ மலர்ந்தது பூ உதிர்ந்தது. ஏ அப்பா, வந்து போனதுக்கு இவ்வளோ விளக்கம். பூ மலர்ந்தது பூ உதிர்ந்தது. கிறிஸ்தவங்க சிலர் வந்து மண்ணில் விண்ணில் இப்படிலாம் எழுதுறதை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் 2 நாள் தான் இருக்கும், பிறப்பு இறப்பு, தோற்றம் மறைவு, ஆரம்பம் முடிவு, அவ்வளோதான். ஆனால் 3ஆவது ஒரு நாள் இருக்கிறது என்றால் அது நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கு தான், ஒரு உயிரோடு எழுந்த நாள். எத்தனையோ பேரை பற்றி உலகத்தில் பார்க்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிறந்தாங்க இறந்தாங்க, அவ்வளோதான். உயிரோடு எழுந்தவரே அப்படின்னா அது நம்ம ஆண்டவரை பற்றி தான் பாடுகிறோம். வேற யாரை பற்றி நம்ம பாட முடியாது, பாட்டு அப்படி இல்லை. அது மட்டுமல்ல, திரும்ப வருவார் என்று பாடுவதும் இவரை பற்றி தான் பாடுறோம். அல்ல சொல்லாம எத்தனை பேர் போனாங்க வருவாங்கன்னு பாடுறோமா? இல்லை, திரும்ப வருவார். அப்போ 2வது வருவார் என்பதும் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து 40 நாள் பூமியில் இருந்தார். அவர் உயிரோடு எழுந்து இந்த 40 நாள் இருந்து தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். He revealed himself to the disciples. Resurrection and ascension. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை வாசிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போன இடையில நாட்கள் 40 நாட்கள். 40வது நாள் பரலோகம் போனார். அந்த 40 நாட்களும் பூமியில் இருந்து அவர் செய்த காரியம் என்ன? அகைன் அண்ட் அகைன், திரும்ப 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 சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். He appeared to the disciples again and again. திரும்ப திரும்ப சீஷர்களுக்கு மறுபடியும் 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 தரிசனமானார். ஒரு ஆமென் கேட்கலாமா? தரிசனமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் இன்றைக்கு உலகத்தில் கடவுளுடைய தரிசனத்துக்கு தான் பல இடங்களுக்கு போறாங்க. கடவுளை தரிசிக்கலாமா? சுவாமி தரிசனம், சுவாமி தரிசனம். இங்க போனா பார்க்கலாமா, அங்க போனா பார்க்கலாமா? எங்க போனாலும் கடவுளை பார்க்க முடியாது. மின்சாரத்தை எங்க போனா பார்க்கலாம், எங்க போனாலும் பார்க்க முடியாது. இந்தியா உங்களுக்கு தெரியும்னா, இந்தியாவில் கல்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, தூத்துக்குடின்னு ஒரு இடம் இருக்கு, நெய்வேலின்னு ஒரு இடம் இருக்கு. இங்கெல்லாம் மின்சாரத்தை உருவாக்குற இடம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மின்சாரம் உருவாக்குகிற இடம் இருக்க ஒழிய மின்சாரத்தை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா மின்சாரம் இருப்பதற்கு அடையாளம் இருக்கிறது. கடவுளை கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அவர் படைத்த சூரியனையே கண்ணால பார்க்க முடியல. யாராவது 12 மணி 1 மணிக்கு சூரிய பகவானே நமஸ்கரிச்சிருக்காங்களா? சூரிய பகவான் ரொம்ப ஃபயரா இருப்பார். அப்போ 7 மணிக்கே பார்த்துக்குவாங்க. பகவானே 7 o'clock அவர் கூலா இருக்கும் போதே பார்த்துருவாங்க. அல்ல சொல்லாம புரியல, ரொம்ப கூலா இருக்கிறீங்க. காலையிலேயே பார்க்க முடியும் சூரியனை. அப்ப கடவுள் படைத்த சூரியனையே ஒரு மனுஷன் பார்க்க முடியாதுன்னா, அந்த சூரியனை பார்க்கவே இந்த கண்ணுக்கு வல்லமை இல்லைன்னா, சக்தி இல்லைன்னா, அவரை பார்க்க இந்த கண்ணால முடியாது. இந்த கண்ணால் அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கவே முடியாது. ஆனா அவர் நாம் பார்க்கிற விதத்தில் வந்தார். அவர்தான் இயேசு. God became man. கடவுள் நாம் பார்க்கிற விதத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தில் குழந்தையாய் பிறந்து வாழ்ந்து தேவனுடைய சாயலாக தன்னை வெளிப்படுத்தினார். உயிரோடு எழுந்த பிறகு இயேசு பல இடங்களுக்கு சென்று தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த உடனே மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அதன் பிறகு 2 சீஷர்களுக்கு, எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போகிற சீஷர்களுக்கு தரிசனமானார். அதன் பிறகு 10 பேருக்கு ஒன்றாக கூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருக்கும்போது தரிசனமானார். அதன் பிறகு 11 தரிசனமானார்.
அதன் பிறகு கடற்கரையில் தரிசனமானார். சுமார் 12 இடங்களில் நீங்கள் வாசித்தால் there are 12 appearances of Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகம் போறதுக்கு முன்னால சுமார் 12 இடங்களில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ட்ஸ் இப்படி அவருடைய தன்னை வெளிப்படுத்தினதை நம்ம வாசிக்க முடியும். மீண்டும் 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 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அப்படி தன்னை வெளிப்படுத்தின ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு வாசிப்போம். எதற்காக ஆண்டவர் இயேசு தன்னை மறுபடியும் 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 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார்? ஒரு வசனம் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். John 20:19. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். 21ஆம் வசனம் பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமீன் கொக்கலாமா? அதுல 14வது வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். தரிசனம் என்பது ஏதோ கண்ணை மூடிக்கொண்டு நாம் ஒரு கற்பனை செய்வதல்ல, கண்ணை மூடிக்கொண்டு ஒரு காட்சியை நினைப்பதல்ல. ஆண்டவரோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு என்கவுண்டர், ஆண்டவரோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு தொடர்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சீஷர்களை தெரிந்து கொண்ட போது, 12 பேரை தெரிந்து கொண்ட போது அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அவர்கள் தம்மோடு இருக்கவும் என் கூடவே இருங்க, 3.5 வருஷம் கூட வச்சிருந்தார். ஆனாலுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையில அவர்கள் மாற்றமில்லை. எல்லாரும் ஓடி போனார்கள், சிதறி போனார்கள், வார்த்தையில வீரமாய் பேசினார்கள். ஆனால் அவர் சாக வேண்டிய, மரிக்க வேண்டிய நேரம் வந்தபோது எல்லாரும் விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஒரு உறுதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை. உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் நிலையை அறிந்தவர் அவர்களை தேடி வந்து தேடி வந்து தேடி வந்து மறுபடியும் மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார். கைவற்றி ஒரு அல்லையில சொல்லாமா? இந்த மாலை வேளையில ஆண்டவர் எத்தனையோ முறை வசனத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை அவருடைய சபைக்கு வந்திருக்கிறோம், எத்தனையோ முறை அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம், எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நாம் இன்னும் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை, அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அதனால்தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நமது வாழ்க்கையில தடுமாற்றங்கள், அதனால்தான் நமது வாழ்க்கையில சறுக்கல்கள், அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதி இல்லாத நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைமையை அறிந்த ஆண்டவர், அன்றைக்கு சீஷர்களின் நிலையை அறிந்த ஆண்டவர் அவர்களை தள்ளிவிடாமல் அவர் சொன்னார், ஏற்கனவே நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னால் எங்க போவேன்? கலிலேயாவுக்கு போவேன்னார். இதெல்லாம் நடக்கிறது எங்க? எருசலேம்ல. நீங்க பைபிள்ல கடைசியில மேப் இருக்கு, அந்த மேப் பார்த்தீங்கன்னா எருசலேம் கீழே இருக்கு, கலிலேயா மேல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸுக்கு மேல, ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும். அந்த நாட்கள்ல யுத்தம்னா குதிரையில போகலாம், இல்லை சில ஒட்டகத்தில் போகலாம். இதெல்லாம் இந்த காலத்து மோட்டார் சைக்கிள் மாதிரி ஸ்பீடா போறதா? இதெல்லாம் கழுதையில போறதும் ஒண்ணுதான், நடந்து போறதும் ஒண்ணுதான். அவ்வளவு தூரம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போயிடுவேன். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறியாமல் பேதுரு 6 பேரை கூட்டிட்டு போயிட்டாரு. 6 பேரை கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் ஒருத்தரை கூட ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வரல, ஒருத்தரை கூட கூட்டிட்டு வரல. இருந்த 6 பேரை கூட்டு போயிட்டாரு. நல்ல மினிஸ்ட்ரி இல்ல? சில ஆட்கள் ஒருத்தரை கூட்டு வராங்களோ இல்லையோ, 4 பேரை கூட்டு போயிடுவாங்க. யோசித்து பாருங்க, இது ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். இவங்கெல்லாம் சிதறி போவார்கள், முன்கூட்டியே தெரியும். இந்த மாலை வேளையில
ஆண்டவர் இயேசு எப்படி சீஷர்கள் நிலைமை அறிந்து நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னாரோ, அவர்கள் நிலையை அறிந்திருந்தாரோ, அதே போல இந்த மாலை வேளையில் நம்முடைய நிலையை அறிந்த ஒரு கர்த்தர் இங்கே இருக்கிறார். நம்முடைய நிலைமை பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சிக்கல் தான். அல்ல சொல்லாமா? தெரியாமல் இருக்கிறதா நல்லது இல்லை? இல்லை, தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், என் பக்கத்துல இருந்தே என்னை பற்றி இப்படி நினைக்கிறியா நீ அப்படின்னு நினச்சி தெரிஞ்சிச்சு, அந்த வரம் இருந்துச்சுன்னு வச்சுருங்களேன், சர்ச்சுக்கே வரமாட்டோம், பக்கத்தில் உட்கார மாட்டோம். எங்கே உட்கார்ந்தாலும் யாராவது எதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லதை நினச்சா ரொம்ப சந்தோஷம், ஒரு அலையில் சொல்லாமா? ஆனால் ஆண்டவர் நம்முடைய நிலையை அறிந்தவர், நம்முடைய சூழ்நிலை அறிந்தவர், நம்முடைய கடந்த காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தையும் அறிந்தவர். இந்த மாலை வேளையில் குட் நியூஸ் என்ன தெரியுமா? நம்முடைய கடந்த காலம் நமக்கு தெரியும், நம்முடைய கடந்த காலம் ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் நம் எதிர்காலத்தை அறிந்த ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போவேன். பேதுருவே, நீ போயிருவ, நீ என்னை விட்டு போயிருவ, அநேகரை கூட்டிட்டு போயிருவ, எனக்கு தெரியும், நான் உன்னை தேடி வருவேன். அவங்களுக்கு அது புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்களை படிக்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற சத்தியங்களை அறிந்து கொள்ள கண்களை கர்த்தர் திறப்பாராக. நான் சொல்ற கண் இந்த கண் இல்லை, இது மாமிச கண்ணு. நமக்கு திறக்க வேண்டிய கண்ணு மனக்கண்ணு. இன்னொரு கண்ணுக்கு மனக்கண்ணு. தினந்தோறும் வேத வாக்கியங்களை படிக்கும் போது நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும். மனதை திறந்தார் என்று வாசிக்கிறோம், அவருடைய கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு எம்மாவு சீஷருடைய கண்களை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டுக்குள் அவர் இருக்கும்போது அவருடைய மனதை திறந்தார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் மீண்டும் தொட்டு நம்மோடு பேசி நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். For us to have a better revelation, அவரை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவு நமக்கு உண்டாவதற்கு, இதுவரை நாம் அவரை அறிந்ததை விட, இதுவரை நாம் அவரை தெரிந்து கொண்டதை விட இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள ஒரு தெளிவான ஒரு அறிவு, ஒரு தெளிவான ஒரு அனுபவம், ஒரு தெளிவான ஒரு ஆழமான ஒரு உறவு அவருக்கு நமக்கு வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் கேட்கலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். இப்படி ஆயிப்போச்சே. சிலர் எதிர்காலத்தை நினைத்து அழுது கொண்டிருப்பீர்கள். பயப்படாதிருங்கள், எல்லாம் அறிந்த ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு தெரியாம இருந்தா நல்லது. என் எதிர்காலம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சானா ஒரு ராஜா. நான் எப்போ சாக போறேன்னு தெரிஞ்சா நான் நல்லா ப்ரிப்பேர்டா இருப்பேன். எப்போ நான் செத்துருவேன், எனக்கு மரணம் எப்போ வரும்னு தெரிஞ்சா நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பேன்னு ஒரு ராஜா நினச்சான். அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரன் வந்தான் எதிரில். ஜோசியக்காரன் வந்த உடனே ராஜா, அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இவர் எல்லாருக்கும் ஜோசியம் சொல்லுவார், என்ன நடக்கும்லாம் சொல்லுவார் அப்படின்னு. அப்படியா, நிறுத்துப்பா, வாப்பான்னு ராஜா பல்லக்கிலேருந்து கீழே இறங்கி, எப்பா யார் யாருக்கோ என்னென்னமோ சொல்கிற, என் கையை பார்த்து சொல்லு, எனக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லுன்னு. நல்ல காலம் பிறக்குமான்னு கேட்பான், வேலை கிடைக்குமான்னு கேட்பான், கல்யாணம் ஆகுமான்னு கேட்பான், வீடு கட்டுவோமான்னு கேட்பான். இந்த ராஜா என்ன கேட்டான்னா, எனக்கு எப்போ சாவு வரும் அப்படின்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கலான்ட்டு. இந்த மாதிரி யாரும் கேட்டதே இல்லை. ஜோசியக்காரனுக்கே அதிர்ச்சி. என்னடா அது, நல்ல காலம் பிறக்குமான்னு கேட்பான், இந்த ஆள் எப்போ சாவு வருதுன்னு கேட்குறானேன்ட்டு. ராஜா கையை பார்த்துட்டு சொன்னான் அந்த ஜோசியக்காரன், ராஜாவே, நான் செத்ததுக்கு அடுத்த நாள் நீர் சாவீர்னா, நான் செத்ததுக்கு அடுத்த நாள் நீர் சாவீர். ராஜா கேட்டாரு, நீ எப்போ சாவேனார். தெரியாது ராஜா வேணாம். அன்னைக்கு பிடிச்சிச்சு சனி. யாருக்கு? ராஜாவுக்கு. இப்போ இவன் செத்தவனு நான் சாக போறேன். இனி இவனை அனுப்பவே கூடாது. இவன் எங்க வந்துடணும்? நம்ம கூட வந்துடணும். ராஜா கீழே இறங்கினான். ஜோசியக்காரன் பல்லக்கில் ஏறினான். இவனை பார்த்துக்கப்பா, ராஜா எங்க கொண்டு போய், இனி நீ எங்கேயும் போகக்கூடாது, அரண்மனைக்கு வந்துரு. ஒரு ஜோசியம் சொல்லி நேராக ராஜாவுக்கு போயிட்டான். இவன் அரண்மனைக்கு வந்துருன்னா, அரண்மனைக்கு போனா குடும்பம் இருக்கு. ராஜாவே வர சொல்ல எல்லாரையும். அருமையான ராஜா படுக்கிற அருமையான அறையில் சகல வசதியோட குப்பை காட்டில் சுத்தின இந்த ஜோசியக்காரன் ராஜா வீட்டில், ராஜா சாப்பாடு சூப்பரா, எல்லாம் பயங்கரமா இருக்கு. இவனுக்கு ராஜாவுக்கு ஒரே இவன் எப்போ சாவானோன்னு. அவன் ஊரெல்லாம் சுத்தினவன் பயங்கர களைப்புல கட்டில் படம். ராஜா பக்கத்தில் உட்காந்து, இருக்கிறானா செத்துட்டானா, இருக்கிறானா செத்துட்டானா, அப்படியே பார்க்க 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 கடைசியில் ஜோசியக்காரன் நல்லா இருந்தான்,
ராஜா தான் செத்தான். ஒரு அல்ல சொல்லாமா? அன்பானவர்களே, நம்ம எதிர்காலம் தெரியாமல் இருக்கிறது எவ்வளவு நல்லது. நம்ம எதிர்காலம் கர்த்தர் கையில் இருக்கு. ஒரு அல்ல சொல்லாமா? ஒரு ஜி மேஜர் கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கைதட்டி பாடுங்க. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்வில்லை, நான் இருப்பதோ கர்த்தரின். கொஞ்சம் மியூசிக் வால்யூம் குறைக்கலாமா? தேங்க்யூ. கீபோர்டு கிட்டார்லாம் கொஞ்சம் வால்யூம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? சர்ச்சில் இருக்கோம். நான் அதை கேட்கல. எங்க இருக்கிறோம்? கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்வில். நல்ல வாசி தம்பி, பயப்படாத. அடி. இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. எங்க சபையில ஒவ்வொரு வாரமும் சொல்லுவோம், தலைமையில கை வச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு சாபம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவோம். நிறைய பேருக்கு படிப்பு தெரியாது, இந்த மாதிரி ஸ்கிரீன்ல போட்டா வாசிக்க தெரியாது. ஆனா நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் மனப்பாடமா தெரியும். படிக்க தெரியாது, பவர் பாயிண்ட் ஒன்றும் புரியாது. நிறைய படிக்காத மக்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் புரியும். அந்த சாதாரண கிராம மக்கள் ஒவ்வொரு வாரம் சொல்லுவேன். கொலோசையர் 1:28 படி கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு. 1 பேதுரு 4:14 படி நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு சாபம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி. ஒரு ஆமீன் சொல்லாமா? கைத்தட்டி பாடலாமா? யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின். உங்க கையை காட்டி பாடுங்க. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை. உங்க கையை நீட்டி சொல்லுங்க. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. இதுதான் ரெவலேஷன். கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஒரு ரெவலேஷன் இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. மந்திரவாதத்தை பார்த்தா பயப்பட மாட்டீங்க, மந்திரத்தை பார்த்தா பயப்பட மாட்டீங்க, உங்க வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழம் இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க. நீங்களே அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆட்களுக்கு பயம் பயம் பயம். சில ஆட்களுக்கு ராத்திரி 91ஆம் சங்கீதம் சொன்னாதான் தூக்கம் வரும், சிலருக்கு சொன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. வேகமா அப்படி உன்னத மாறவரையும் மறைவில் இருக்கிற சர்வரோட நல்லா தங்குவா. சொல்லு எல்லாம் சொல்லு சொல்லிட்டு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னாலும் எவனோ பக்கத்தில் வரான்ப்பா, ஏதோ வர மாதிரி தெரியுது, அங்கே கருப்பா தெரியுது, இங்கே சகப்பா தெரியுதுன்ட்டு யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஆட்களுக்கு பயம்தான். 23ஆம் சங்கீதம் தெரிஞ்சவங்க கவலையா இருக்கலாமா? அங்கதாங்க கண்ணு திறக்கப்படணும். 23ஆம் சங்கீதம் எவ்வளவு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற சங்கீதம். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்களேன் வசனம், ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் லீட் பண்றாரு. அவர் முன்னால சொல்லுங்க, அவர் முன்னால எல்லாம் சொல்லுங்க, அவர் முன்னால, நான் அவருக்கு பின்னால, நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னால. புரியல? திரும்ப சொல்றேன், அவர் முன்னால, நான் அவருக்கு பின்னால. அப்ப அவர் லீட் பண்றாரு, அவருக்கு பின்னால போறேன் இல்ல. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய், அவர் முன்னால, அவருக்கு பின்னால, நான் அவருக்கு பின்னால, அவர் எனக்கு முன்னால, நான் அவருக்கு பின்னால. இதுதான் ப்ரொசீஜர். அவர் முன்னால, நான் அவருக்கு பின்னால, எனக்கு பின்னால. சாத்தான் வரானா? நன்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை.
இதான் கிறிஸ்டியன் லைஃப், இதான் ரெவலேஷன். அல்ல சொல்லாமா? இப்படி ஒரு ரெவலேஷன் இருந்தால் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணவே வரமாட்டீங்க. இந்தியாவில் வந்திருக்காரு, அவர் தலையில் கை வச்சா நல்லா இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், எங்கள் தலையில் யாராவது கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு 100 பிரச்சனை. உங்களுக்கு 100ன்னா எங்களுக்கு 1000. இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போயிருந்தேன், மொத்த சபையே வந்துட்டாங்க. இன்னைக்கு பாஸ்டர் வர திரும்ப திரும்ப சொன்னார், ஒருத்தரும் விட்டுறாதீங்க, இந்த பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க. என்னதான் பொதுவாக ஜெபம் பண்ணாலும் ஆட்களுக்கு திருப்தியே இல்லை. தப்பறு இல்லை. அதனால் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் நான் முன்னால் போக மாட்டேன், நான் அசைவதில்லை. ஏனென்றால் நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான். அசைய மாட்டேன் நிற்கிறது சொல்லலை. எதுக்கெடுத்தாலும் போய் ஜெபம் பண்ணுறது இல்லை. வசனம் நமக்கு நல்லா தெரியணும், வசனம் தெரியணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் என் மேல இருக்காரு, நான் இயேசுவின் பிள்ளை, அவர் கரத்தில் இருக்கிறேன், எனக்கு சாபம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் அறிந்த ஒரு தெய்வம், நம் எதிர்காலத்தை அறிந்தவர். ஆமீன் சொல்லாமா? God knows your future. ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போவேன். அவர்கள் பாருங்க, பேதுரு 6 பேரை கூட்டிட்டு போயிட்டார். 6 பேரை கூட்டிட்டு போயிட்டார். இப்படிப்பட்டவங்களை திரும்ப 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 மறுபடியும் 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 ஆண்டவர் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் சோர்ந்து போகலைங்க, அவங்கள வெறுத்துறலங்க, அவங்க அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் எதிர்பார்த்த அளவு இல்லை. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு பீட்டர் அவர் மட்டும் போனாரா? 6 பேரை கூட்டு போயிட்டார். கிராஜுவேஷனே நடக்கலை. ஏசுநாதர் பைபிள் காலேஜில் கிராஜுவேஷன் நேரத்தில் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிட்டு பார்த்துருக்கீங்களா? எங்கப்பா ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இல்லை, 6 பேருக்கு பீட்டர் போயிட்டார். நான் மீன் பிடிக்க போறேன்னு இவர் போயிருந்தா பரவாயில்ல, 6 பேரை அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். இவங்க வேற லீடர், நீங்களே போறீங்க, நாங்களும் வந்துடுறோம், மொத்தமாக போயிட்டாங்க. ஆண்டவர் தேடினா ஒருத்தரையும் காணும். அவர் பாவம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். உயிர் தெழுந்த ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தாரா? இருக்க விட்டாங்களா இவங்க? ஆனால் அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய குறைகளை அறிந்தவர். நீ வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளாம நம்மை உயிர்ப்பிக்க, நம்மை பலப்படுத்த, நம்மை இன்னும் அவருக்குள் ஸ்திரப்படுத்த தேடி வந்து தேடி வந்து தேடி வந்து நமக்கு மீண்டும் 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 நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். அதனால திரும்ப திரும்ப நம்மோட பேசுறாரு. இந்த வார்த்தை வருது, மறுபடியும் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். Why again and again? திரும்ப திரும்ப திரும்ப. போனா போது இதெல்லாம் விட்டு போங்க. ஒரு முறை சொல்கிறோம், 2 முறை சொல்கிறோம், 3 முறை சொல்கிறோம், கேட்கல புரியலைன்னு என்ன செய்வோம்? இது லாய்க்கப்படாது, சரிப்படாது, விடு, அடுத்த ஆளை பார்க்கலாம். நம்மனா நேரம் அடுத்த ஆளு போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு இவ்வளோ அன்புள்ள தெய்வம். எத்தனை முறை சொன்னாலும் புரியாத கேஸ், எத்தனை முறை சொன்னாலும் புரியல, ஆனாலும் அவர் அவர்களை நம்பினார், அவர்களை நேசித்தார், அவர்கள் குறைகளை அறிந்தும் அவர்களை நேசித்தாருங்க. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். இந்த மாலை வேளையில் நம்முடைய குறைகள் மனிதர்களுக்கு தெரியாததினால் மனிதர்கள் நம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் நம்ம குறை தெரிந்த உடனே அப்படியே மெதுவாக அநேகர் ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் எத்தனை குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நம்மை அறிந்தவர், நம் குறைகளை அறிந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் யூதாஸ் தான் காட்டி கொடுக்கிறான் என்று இயேசு அவனை காட்டி கொடுக்கல. இல்ல, எல்லாரும் நானோ நானோ நானோ, இவரும் கேட்டாரு நானோ. ஆனால் எல்லாருக்கும் முன்னால இயேசு காட்டி கொடுக்கல. முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்குறான்னு கேட்டார். காட்டி கொடுத்துருந்தாருன்னா, இந்த இருக்கிறான யூதாஸ் இவன் தான் சொல்லியிருந்தாருன்னா, கெத்சமனே தோட்டத்தில் காது விழுந்துச்சு, அந்த ரூமில் பேதுரு யூதாஸ் தலையை தூக்கியிருப்பார். அல்ல சொல்லாம. ஆனால் இயேசு காட்டி கொடுக்கல. இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸை இயேசு காட்டி கொடுக்கல. கை வைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. அன்புள்ள தெய்வம், எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். அவர் செய்த 1-2 காரியங்களைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த 21ஆம் அதிகாரத்தில் தனக்கு துரோகம் செய்தவர்கள், தன்னை விட்டு ஓடி போனவர்கள், உயிரை கொடுப்போம் என்றார் பேதுரு, ஆனால் ஓடி போயிட்டார். எத்தனையோ வேளைகளை நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்றோம், பல வேளைகளை நாம் செய்வதில்லை. நாம் செய்வதில்லை. 2 முறை ஒன்று சொல்லிட்டு நம்ம செய்யலைன்னா மக்கள் நம்மளை நம்பவே மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வரோன்னு சொல்லி போகலைன்னு வைங்களேன், 2-3 முறை வரேன்னு சொல்லிட்டு போகலைன்னா 4வது இடம் சொன்னால் அவர் வரமாட்டாருங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க.
நம்முடைய வார்த்தையை வைத்தே நம்மை எடை போடுவார்கள். ஆனால் எத்தனை குறைகள் இந்த சீஷர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசு அவர்களை திரும்ப திரும்ப தேடி வந்தார். இன்னைக்கு நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நாம் பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல, நம்ம பெர்ஃபெக்ட் என்பதனால் அல்ல, அவர் நம்ம மேலே வைத்த அன்புனால திரும்ப திரும்ப நம்மளை தேடி வந்து நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை உயிர்ப்பித்து நாம் அவருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கர்த்தர் தேடி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்படுத்தினார், இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆறு பேரை கூட்டிட்டு போயிட்டார். யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மறுபடியும் இயேசு தம்மை சீஷருக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அந்த சூழ்நிலையை ஆண்டவர் எழுதுகிறார். படிக்கலாம். 2ஆம் வசனம். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரர் 2 பேரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும். பேதுரு, தோமா, நாத்தான்வேல். பேதுரு, தோமா, நாத்தான்வேல். பீட்டர், தாமஸ், நத்தானியல். அது பிறகு செபதேவின் குமாரர் 2 பேர். யாரு? யாக்கோபும் யோவானும். அது பிறகு வேற 2 சீஷர்கள். 7 பேர். 7 பேரும் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க, பல மைல் போயிட்டாங்க, அவர் உயிர் தெழுந்ததை அறியாமல் போயிட்டாங்க. போய் என்ன செய்தாங்கன்னா ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. அதைத்தான் நாங்கள் படிக்கிறோம். எல்லாரும் கூடி இருக்கும்போது 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராத்திரியில் ஒன்றுமே பிடிக்கல, ஒரு தோல்வி அடைந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு விட்டு போகும்போது ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து விட்டு அவருடைய அன்பை ருசித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு உறவாடி விட்டு ஏதோ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்ததுனால கர்த்தரை விட்டு விலகி போயிருப்போமானால் நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம். ஆனால் ஆண்டவர் அப்படி விடுறதில்லை, நம்மளை அப்படியே விட்டுறல. அப்படிப்பட்டவங்களை தேடி வந்தார். அவரை விட்டு விட்டு போய்விட்டார்கள், வசனத்தை அறியாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது ஒரு பெரிய தோல்வியில் இருக்கிறார்கள். என்ன? அவரை விட்டு போனது மட்டுமல்ல, மீன் பிடிக்கிறார்கள், ஒன்றுமே பிடிக்கவில்லை. மறுபடியும் ஒன்றும் பிடிக்காமல் வெறுங்கையாய் இருக்கிறார்கள். அவர்கள் தோல்வியை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவதற்குத்தான் அவர்களை தேடி வந்தார். கைத்தடி ஒரு அலையில சொல்லாமா? இந்த அருமையான மாலை வேளையில் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கடற்கரையில் வந்து அவங்களை பார்த்து வலைய வலது பக்கம் போடுங்கள் சொல்லி தனக்கு துரோகம் செய்தவர்கள், தன்னை விட்டு விட்டவர்கள், தன்னை விட்டு தூரம் போய் விட்டவருடைய துக்கத்தை மாற்ற விடியற் காலத்திலேயே இயேசு அங்கே வந்தார். ஆமென் கேட்கலாமா? இயேசு வந்தவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு, துரோகிகளேன்னு சொல்லல, பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு. அவங்களுக்கு ஆண்டவர் வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து, பைபிளில் போட்டிருக்கு 153 பெரிய மீன்கள், 153 பெரிய மீன்கள் கிடைத்ததாம் சில நொடிகளில். என் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்யணும்னா சில செகண்ட்ஸ் போதும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வருஷ கணக்கில் நடக்காததெல்லாம் சில நிமிடங்களில் நடக்கும். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா வருஷ கணக்கில் நடக்காமல் இருக்கலாம், சில நொடிகளில் கர்த்தர் செய்ய முடியும். நைட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. இது ஏற்கனவே ஒரு முறை இருக்குது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில். இப்போ நைட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. போட்டுக்கு கீழே, போட்டினுடைய அகலம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப டிஸ்டன்ஸ், அது 2 கிலோமீட்டர் தூரம் இல்லை, ஒரு 5 ஃபீட் இருக்கும், ஒரு 5 ஃபீட், ஒரு 5 அடி இருக்கும், இல்லை ஒரு 8 அடி தூரம் தான் இருக்குது, ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த பக்கம் வலை போட்டிருக்காங்க, நைட்டெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. இந்த பக்கம் போடுங்கன்னு சொல்கிறாரு. பிள்ளைகளே ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு, ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல இயேசுவா இருந்திருந்தா சொல்லியிருப்போம், எப்படிரா உனக்கு இருக்கும், நீயும் போனது இல்லாமல் 7 பேரை வேறு 6 பேரை கூட்டிகிட்டு போயிட்ட, நீ வலையா போடுற, உனக்கு இந்த கடல் இல்லை, எந்த கடலில் போனாலும் உனக்கு கிடைக்காது, ஜென்மத்துக்கும் நீயும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வலையும் சபிக்கப்பட்டிருக்கும், உனக்கு எங்கே போனாலும் மீன் கிடைக்காதுன்னு ஒரு சாபத்தை போட்டிருப்போம். நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா. ஆண்டவர் பாருங்க, போட்டை மாற்ற சொல்லலை, வலையை மாற்ற சொல்லலை, ஏரியாவை மாற்ற சொல்லலை, எங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்களோ அதே இடத்துல இந்த பக்கம் வலையை போடுங்கிறார். நாம் பீட்டராக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இந்த கடலை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நான் இந்த கடல்லையே பிறந்து வளர்ந்த ஆண்டவரே, எங்கே வலை போட்டால் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாதாப்பா? இங்கே இருக்கிற மீன் இங்கே வராதா?
இங்க மீன் இல்லை, இந்த பக்கம் போட சொல்றீங்களே, இந்த பக்கம் மீன் இருந்தா இவ்வளவு பக்கத்தில் போடும்போது வராதா? நீங்க என்ன புதுசா சொல்றீங்களெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். சில வேளைகளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டே ஒரு அற்புதமும் நடக்காம போகுது. ரொம்ப அறிவாளி மாதிரி கேட்கறது. ஏன் ஆண்டவர் அந்த நடுமரத்தை வைத்தார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப அவசியம். காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? அது காயின்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப அவசியமா? இதெல்லாம் ரொம்ப தேவையா? அல்லையில சொல்லாமா? ரொம்ப ஆண்டவரை போய் பார்த்தா கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அந்த 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 நடுமரத்தினால தான் அந்த பிரச்சனை ஆண்டவரே. அந்த நடுமரத்தை மட்டும் நீங்கள் வைக்காமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த ஏவாளால் வந்த பிரச்சனை, ஏவாளால் அந்த பிரச்சனைன்ட்டு ஒரே திட்டு. ஏவாளை ஒருத்தர், ஆதாம் ஏவாள் 2 பேரையும் சேர்த்து கடைசியில் இந்த ஆளுக்கு எப்படா புத்தி வர வைக்கிறதுன்ட்டு ஒரு பாஸ்டர் எப்போ முதல்ல சொல்லுவார், அந்த ஆதாம் ஏவாள் பண்ண பிரச்சனை நான் கடந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க மட்டும் உருப்படியாக இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ட்டு. சரி, இந்த ஆளுக்கு எப்படா புத்தி வர வைக்கிறதுன்ட்டு பாஸ்டர் தன்னுடைய ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன்ட்டார். சரின்னு போக சொன்னார். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் தட்டி விட்டுறாதீங்க தயவுசெய்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னு சொல்லலை. சொல்லாமல் போயிருந்தாலும் அவர் தட்டாமல் இருந்திருப்பார், ஒரு மனசு தட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். சொல்லிட்டு போனோன்னே என்னதான் அப்படி இருக்குதுல்ல, இது என்னதான் இருக்கு, ஏன் பாஸ்டர் தொட வேணான்னு சொன்னார், ஏன் தொட வேணான்னு சொன்னாருன்னு லேசாக இப்படி தூக்கி பார்த்தாரு பாருங்க. உள்ளே இருந்த ஒரு சுண்டெலி ஓடிட்டு, சின்ன எலி வந்தா பாஸ்டர் அவருக்கு தெரியும் இது நடக்கும்னு தெரியும். 10 நிமிஷம் பொறுத்து பாஸ்டர் வந்து நல்லா இருக்கீங்களா பிரதர்னு, என்ன என்னாச்சு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி தண்ணி எதுவும் வேணுமா, ஒரு மாதிரி இருக்கா கேட்டா, இல்லை பாஸ்டர். என்ன இல்லை பாஸ்டருங்கிறீங்க, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் அவர் இந்த பாஸ்டர் பெட்டி, ஆமாம் பெட்டி நல்லா தானே கதங்க இருக்குது. இல்லை பாஸ்டர், அது ஒரு பெரிய சிக்கலாக போச்சு பாஸ்டர். என்னாச்சு, நீங்கள் திறக்காதீங்க, நீங்கள் தொடாதீங்க, நீங்கள் லேசாக திறந்து பார்த்தேன், உள்ளேருந்து எலி ஓடிட்டு. அதுக்கு என்ன பிரதர், ஆதாம் ஏவாளை திட்டுன்னு திட்டினீங்களா பிரதர், ஒரு சின்ன விஷயத்தை அவங்க செய்யாமல் தான் நல்லா இருந்திருக்கணும். இந்த பெட்டியை திறக்காதன்னு சொன்னதை ஒன்றால் கடைபிடிக்க முடியலையே, இனி ஆதாம் ஏவாளை திட்டுவியானுங்க, ஜென்மத்துக்கு திட்ட மாட்டேன் பாஸ்டர். நீ இருந்திருந்தா மரத்தையே பறித்து சாப்பிட்ருப்ப, அந்த அம்மாவது ஒரு பழத்தோடு விட்டுச்சுங்க. அதுவாது ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு திடீர்னு அத்தான், அவன் அன்னைக்கே செத்தான் இல்லை, நல்ல காலம் அத்தான் ஞாபகம் வந்துச்சு பாருங்க அந்த பழத்தை சாப்பிடும்போது. எப்பவும் இன்னொருத்தர் மேலே சொல்ல வேண்டியது, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்ட்டு. கர்த்தர் நல்லவர், நம்முடைய குறைகளை அறிந்தவர். கேள்வி கேட்டே பல வேளைகள் அற்புதங்கள் நடக்காம போகுது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் தேடி வந்து மறுபடியும் தன்னை வெளிப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். கைவிட்டு ஒரு அல்ல சொல்லாமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒரு செகண்ட் டச்சுக்குள்ளே வர விரும்புகிறார், ஒரு 2வது ஒரு தொடுதல் நமக்கு தர விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு பொருத்தமான ஒரு வசனம் நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா, நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு குருடனை ஆண்டவர் தொட்டு அவனுக்கு பார்வை கொடுக்கிறார் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்பதாம் அதிகாரம், சாரி, லூக்கா சுவிசேஷத்தில் கர்த்தருக்கு சொன்னாங்க. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், நான் திரும்ப அதை சொல்கிறேன், இந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். கண் பார்வை தெரியாத ஒரு மனிதன், அந்த மனிதனை இயேசு அவன் கண்களில் உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில் பூசுகிறார். பூசிட்டு எதையாகிலும் பார்க்கிறாயான்னு கேட்கிறார். நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அவன், ஆண்டவரே நடக்கிற மனிதரை மரங்களை போல பார்க்கிறேனுங்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 2வது முறை அவனை தொட்டார். கைவிட்டு ஒரு அல்ல சொல்லாமல், செகண்ட் டைம் காட் டச்ட் ஹிம். 2வது முறை அவனை தொட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அற்புதம் அவன் வாழ்க்கையில் நடந்ததுக்கு என்ன அடையாளம் சொல்றான்? இப்பொழுது நான் தெளிவாய் காண்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாலை வேளையில் நமக்கு ஒரு தெளிவை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். என்றைக்கு ஒரு நாள் நாம் அவரை சந்தித்தோம், என்றைக்கு ஒரு நாள் நாம் அவரை ருசி பார்த்தோம், அது போதாது. இப்பொழுது we need to have a second touch. சீஷர்களுக்கு மறுபடியும் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் எதற்கு வெளிப்படுத்தினார்? மறுபடியும் வெளிப்படுத்தி தன்னை அவர்களுக்கு உயிருள்ளவராக காண்பிக்க மட்டுமல்ல, அவர்கள் சந்தேகங்களை நீக்க வெளிப்படுத்தினார், அவர்கள் பயத்தை மாற்ற வெளிப்படுத்தினார், அவர்கள் தோல்வியை மாற்ற வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் 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 இயேசு தன்னை வெளிப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றத்தின் பாதையில் ஒரு ஆழமான நிலைக்குள் அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார். கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளில் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்திருக்க நமக்கு இன்னும் ஒரு முறை ஆண்டவர் இரண்டாவது முறை நம்மை தொட்டு நம்முடைய கண்களை திறந்து நம்மை உயிர்ப்பித்து அவரை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமேன் கேட்கலாமா? எத்தனையோ முறை வசனங்களை கேட்கிறோம், ஆனாலும் புரியல. எத்தனையோ முறை வசனங்களை படிக்கிறோம், ஆனாலும் புரியல. ஆனாலும் கர்த்தர் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் நம்மளை வெறுக்கல. ஆண்டவர் எத்தனை முறை சொல்லி கொடுக்குறேன், உனக்கு புரியலையே, எவ்வளவு நான் டீச் பண்ணுறேன், எத்தனை முறை சர்ச்சுக்கு வந்திருக்கிற, நீ எத்தனை முறை ஆண்டவரை சபைக்கு வந்து வசனங்களை கேட்டும் இன்னும் நீ வளரலையேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் நம்ம மேலே ஃபெடப் ஆகலை. ஸ்டில் ஹீ லவ்ஸ் அஸ். இன்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு ஒரு தெளிவை கொடுக்க விரும்புகிறார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஆச்சரியமாக நம்மை நடத்தி அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மறுபடியும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் போவான். மார்க் 8ஆம் அதிகாரம் மறுபடியும் 25ஆம் வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய தெளிவு நமக்கு வரணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு கிளாரிட்டி வரணும். நல்லா கவனிங்க. என்றைக்கு ஒரு நாள் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், சில அதிலேயே நம்ம இருப்போம். மறுபடியும் நமக்கு ஒரு டச் வேணும், மறுபடியும் நமக்கு ஒரு ரெவலேஷன் வேணும், திரும்ப ஒன்று வேணும். இதற்கு புரிந்து கொள்ள இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 22:17. அப்போஸ்தலர் 22:17. பின்பு படிக்கலாமா எடுத்தவங்க? பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை தரிசித்த ஒரு அனுபவம் இருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. the first experience. ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொட்டார், ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார், ஒரு நாள் ஆண்டவர் அவரை தமஸ்குவுக்கு போகிற வழியில தொட்டு சந்தித்து தன்னை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவரே, நீர் யார்? நம்பர் 1. ரெண்டாவது கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? எந்த கிறிஸ்டியனும் கேட்காத கேள்வி. நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், பேப்டிசம் எடுத்தோம், வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்ட உடனே, இயேசு அவரை சந்தித்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? அந்த ஆண்டவரேங்கிற வேர்டு லார்ட். எல்லாரும் அவரைத்தான் லார்டுன்னு சொல்லுவாங்க. இவர் யாரையும் லார்டுன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா இவர் அவ்வளவு பெரிய பணக்காரர். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 60 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாம். 60 கோடி, அவ்வளவு 60 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி, பெரிய பணக்காரர், படிப்பாளி. எத்தனை டாக்டரேட்டும் கொடுக்கலாம் அவருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பாளி. அடுத்தது பதவியில் இருந்தார், யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம், ஜெயிலில் போடலாம். படிப்பு, பதவி, பணம் எல்லாம் இருந்ததுனால இவரைத்தான் எல்லாரும் லார்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் முதல் முறை இவரே ஒருத்தர் லார்ட், எஜமானேன்னு சொன்னார்னா அது ஆண்டவர் இயேசுவை தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாரு, நீர் யார்? ஹூ ஆர் யூ லார்ட்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. சொன்ன உடனே ஐ எம் சாரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல. ரெண்டாவது கேட்கிறாரு, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு லார்ட்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே?
அப்ப ஆண்டவரை சந்தித்தார். ஆண்டவரை சந்தித்து அதன் பிறகு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி சொல்றாரு, நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ என்ன செய்யணுமோ அதை சொல்றேன்ட்டு. அது ஒரு தடவை தாங்க கேட்டாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்கன்ட்டு. நாமெல்லாம் விசுவாசிங்க டெய்லி ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. உனக்கு சொல்லி 6 வருஷம் ஆச்சு. டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். போன வருஷம் சொன்னேன், போன மாதம் சொன்னேன், கேம்பில் சொன்னேன், யூத் மீட்டிங்கில் சொன்னேன், ஜூம் மீட்டிங்கில் சொன்னேன், சொல்லிகிட்டே இருக்கிற நீ வந்து திரும்ப ஏதாவது நான் செய்யணும்ப்பா, போய் செய், எதையாவது செய் போ. இல்லை அதில் வேற என்னப்பா செய்யணும், நான் நீ எதையாவது செய்ப்பா. இந்த பாட்டை பாடி நீ என்னை வேதனைப்படுத்தாத. நீ ஒரு தடவை தாங்க கேட்டாரு, நான் என்னங்க ஆண்டவரே செய்யணும்ட்டு. ஆண்டவர் சொன்னார், செய்தார். நம்ம டெய்லி கேட்குறோம். டெய்லி ஒரு தடவை சொன்னதை செய்தா தானே இன்னொன்று அடுத்த தடவை ஆண்டவர் சொல்வார். அப்போ ஆண்டவர் தொட்டு தன்னை வெளிப்படுத்தின ஒரு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அதோட முடிஞ்சு போகல. அதன் பிறகு இவர் பல இடங்களுக்கு போறாரு. திரும்ப ஒரு முறை சபைக்கு வராரு. நல்ல கவனிங்க, சர்ச்சில் வந்து பைபிளில் போட்டிருக்கு இந்த 17ஆம் வசனம், பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இது இன்னொரு முறை. அப்படின்னா தேவன் நம்மை அவருக்கு நெருக்கமான நிலையில கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள நினைக்கிறாரு. சர்ச்சுக்கு வருகிறோம், ஒவ்வொரு சண்டேயும் நமக்கு ஒரு பெட்டர் ரெவலேஷன் வரணும். ஆமென் கேட்கலாமா? புரியுதா நான் சொல்றது? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ரெவலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். சபைக்கு வர 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 நம்ம ரெவலேஷன் அதிகமாகணும். இப்போ இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம மிஸ்டர் மோடின்னு சொல்றோம், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் தெரியும். எத்தனை பேருக்கு அவருடைய வாழ்க்கையின் பல காரியம் தெரியும்? தெரியாது. அவருடைய பார்ட்டியில் இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும், அடிக்கடி பார்க்குறாங்க. இன்னும் சிலருக்கு என்ன தெரியும்? அவரோட நெருங்கி உள்வட்டம் யாரு? மிஸ்டர் அமித்ஷா கூட இருக்காரு, அவருக்கு நல்லா தெரியும். இன்னும் மோடி அவங்கள யாருக்கு நல்லா தெரியும்? அவருக்கு கார் ஓட்டுற டிரைவருக்கு தெரியும். இன்னும் யாருக்கு அதிகமாக மோடியை தெரியும்? அவங்க அம்மாவுக்கு தெரியும். யார் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அதிகமாக தெரியும். யார் ஆண்டவரோட அதிக நேரம் செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் அதிகமாக தெரியும். இதுக்கு ஒரு ஆமீன் வரல பாருங்க. பாட்டு மட்டும் உம்மோடு இருப்பதுதான். பாட்டை நிறுத்து. உள்ளத்தின் வாஞ்சையா ஜெபம் பண்ணி 3 வாரம் ஆகுது. ஒரு பாஸ்டரு, இந்த கடைக்கு வந்தேன், ஐயோ பக்கத்தில் இருக்குது, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு உள்ளே வந்தார். ஒரு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டு, திடீர்னு பாஸ்டர் வந்தவுடனே வீட்டில் ஒரே பதட்டம் இருக்கும் தானே. சில வீட்டில் பாஸ்டர் வந்தவுடனே ஐயோ பாஸ்டர் இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஐயோ பாஸ்டர், நம்ம ஏதோ பெரிய ஆபத்து மாதிரி. சரி வந்தேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன், அந்த பைபிள் இருந்தால் கொடுங்க, ஒரு வசனம் வாசித்து ஜெபம் பண்ணுறேன்னார். உடனே அப்பா கிட்ட கேட்ட உடனே அவர் மகளை பார்த்து அந்த பைபிள் எடுத்துட்டு வான்னு. அது டேய் நீ எடுத்துகிட்டு வாடான்னு அண்ணன்ட்ட சொல்லிச்சு. அண்ணன் வந்து அம்மாட்ட சொல்கிறேன், ஏமா எங்கே பைபிள் எடுத்துகிட்டு வாமான்ட்டு. கடைசியில் அங்கேயும் இங்கேயும் தேடி பைபிளை எடுத்துகிட்டு வந்தா, பைபிளை பாஸ்டர் திறந்து பார்த்தா உள்ள கண்ணாடி இருக்கு. பைபிள் படிச்சுட்டு கண்ணாடி எங்கே வச்சுருக்காங்க? உள்ளே வச்சு ஜிப்பு போட்டு மூடிட்டாங்க. பாஸ்டர் திறந்தவுடனே உள்ள கண்ணாடி இருக்கேன்ன உடனே ஐயா சொன்னார், இதைத்தான் 3 மாதமாக தேடிட்டு இருக்கேன். புரியல, திரும்ப சொல்கிறேன். எத்தனை நாளாக தேடிட்டு இருக்கேன்? அப்போ இவங்க 3 மாதம் ஆச்சு இந்த பைபிளை திறந்து. பாட்டு ஏசு போதுமே போதுமே, அவர் சொல்ல போதும் நிறுத்து போதும். இதைத்தான் 3 மாசமா தேடிட்டு இருக்கேன். ஏ அப்பா, அந்த பாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஆடா பாவம், இந்த பைபிளை மூடி வச்சுட்டு கண்ணாடியை காணணும்னு 3 வருஷம் 3 மாதம் தேடிங்கன்னா நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? The more you are closer to God, you will have a better revelation. அல்லேலூயா சொல்லாமா? உதாரணம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட போகிறார் அந்த எம்மாவு கிராமத்துக்கு. போகும்போது சாயந்தரம் ஆயிடுது. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா, நைட்டில் எங்ககிட்ட தங்கிட்டு போங்க.
அப்படின்னு அவங்க தங்கும்படி போனார். இதை தான் ஒரு பாட்டாக எழுதியிருக்காங்கல்ல, இல்லை? என் கூடவே இரும் ஓ இயேசுவே. இது ஒரு லெவல், பாடலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் 15 வருஷம் ஆகி 25 வருஷம் ஆகி என் கூடவே இரும் அப்படியே அழுதுகிட்டே. சில அழுவலியெல்லாம் இருக்குது சர்ச்சில், எப்போ எதுக்குனாலும் அழ வேண்டியது தான். ஓ இயேசு, அவர் கூட தான் இருக்கேன், நிழலை போல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு தெரியுமா? ஆமாம் அதெல்லாம் தெரியும், ஆனாலும் என் கூடவே இரும். பாட்டை நிறுத்து. பாட்டு தப்பு நான் சொல்லலை. சில பாட்டெல்லாம் எல்கேஜி பாடம் வேற, 5ஆம் கிளாஸ் பாடம் வேற, 10ஆம் கிளாஸ் பாடம் வேற, பிஏ வேற, எம்ஏ வேற, ரிசர்ச் பண்ணிங்கன்னா பிஹெச்டி வேற. நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க? சில ஆட்கள் இந்த மாதிரி பாட்டு தான் எப்பவுமே பிடிக்கும், இல்லை? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை விட்டு விலகுதில்லை. நான் சொன்னேன்ல, அதே ஜி கொடுங்க தம்பி. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஒரு நல்ல வீட்டை தாருன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வீட்டை தாருன்னு, ரொம்ப சின்ன ஒரு வீட்டில் இருந்தோம். ஆண்டவர் வீட்டை தந்தார். அந்த வீடை போய் பார்த்தா ஒரு அம்மா 3 பிள்ளைகளை கொன்று தானும் தற்கொலை பண்ண வீடு. புரியுதா? சூசைட் வீடு. சூசையப்பர் வீடு இல்லை. சூசைனா சூசை நினைச்சிட போறீங்க நீங்க. சூசை இல்லை, சூசைடு. தற்கொலை பண்ண வீடு. ஒரு பேங்க் மேனேஜர் 3 பிள்ளைகளை கொண்டுட்டு அந்த அம்மா செத்து போச்சு. ஒரு வீடு இருக்கு, நாங்கள் சரி போய் பார்த்தா வாடகை ரொம்ப குறையும். போனப்படி தான் கதை தெரியும், தற்கொலை பண்ண வீடு. ஒருத்தர் வரமாட்டேன்ட்டாங்க. நம்ம சரி போகலாம், வாடகை ரொம்ப சீப்பு. அந்த தெருவில் முதல் வீடு எங்கள் வீடு தான். அந்த வீட்டை தாண்டி மக்கள் இப்படி ஓடி போயிடுவாங்க, பேய் பிடிச்ச வீடுன்ட்டு, பேய் பிடிச்ச வீடுன்ட்டு. தெருவுக்குள்ளேருந்து ரோட்டுக்கு போனாலும் எங்களை தாண்டி தான் போகணும், ரோட்டிலேருந்து உள்ளே போனால் நம்மளை தாண்டி தான் போகணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை தாண்டி தான் போகணும். அது அவன் தலையெழுத்து. ஒரு அல்லையில் சொல்லுங்கள், நம்மளை பைபாஸ் பண்ணி எவனுமே வாழ முடியாது. நம்ம இல்லாமல் உலகமே இல்லை. அந்த வீட்டில் தான் பாட்டு, அந்த வீட்டில் தான் கைத்தட்டு. அப்போ ஒரு பாஸ்டர் வந்தார். தம்பி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னாரு. அப்போ சரிங்க அண்ணே, ஜெபம் பண்ணுங்க அண்ணே. அப்போ ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், அந்த அம்மா தலைமுடி விரித்து போட்டுக்கிட்டு, அந்த செத்து போன அம்மா, நீங்கள் ஒரு மாதிரி பயப்படாதீங்க, நான் கதை தலைமுடியை விரிச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, எப்பா தம்பி அது தலைமுடியை விரித்து போட்டு நிற்குது, அது கேட்குது, நானே இந்த வீட்டில் வாழலடா, இவன் வாழ்ந்துருவானான்னு கேளுன்ட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கு. என் கண்டிஷன் தெரிஞ்சு ஊழியத்துக்கு வந்த புதுசு வேற. நானே இந்த வீட்டில் வாழல, இவன் வாழ்ந்துருவானா கேளுன்னு சொல்லி கேட்டிருக்கு. 35 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இவர் சொல்லாமலாவது போனாரா? சொல்லிட்டு பார்த்து நடந்துக்கினார்னா, எதை பார்த்து நடந்துக்க? நீங்கள் போயிடுவீங்க, நான் தானே இங்கே இருக்கணும், நான் தான் இருக்கணும். நானே இந்த வீட்டில் வாழலை, இவன் வாழ்ந்துருவானான்ட்டு. அந்த வீட்டில் தாங்க ஜெபம் பண்ணோம், அந்த வீட்டில் தான் பாட்டு, அந்த வீட்டில் தான் எந்த தைரியம்? என் கூடவே இரும். இல்லை இல்லை இல்லை, என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்க. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுதான் ரெவலேஷன். நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்தில், கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென். கூட இருக்கிறாரு. அந்த வீட்டு தான் பாட்டு, ஜெபம், ஆராதனை. ஒரு ட்ரம் இருக்கும், அது அடிச்சா வெளியில யாரும் தூங்க முடியாது, உள்ள இருக்கிற குரூப் நல்லா தூங்கும். அது ஸ்பெஷல் கிஃப்டட் பீப்புள்லாம் உள்ள இருப்பாங்க. 3 நாள் தூங்காத மாதிரி தூங்கிட்டு இருப்பான். சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா? அது இந்த மாதிரி ஏர்கான்லாம் நம்ம இந்தியாவில் போட்டோன்னு வைங்களேன், நல்லா தூக்கம் வரும். இங்கேயும் சிலருக்கு தான் வருதே, அப்படி வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தா பரலோகமே என் சொந்தமேங்கிற மாதிரி. போயிட போகிறாங்களோன்னு பயமாக இருக்குது சிலரை பார்த்தா எனக்கு, கலையில் சொல்லாமல். ஆனால் வந்துடுறாங்க, ஆமேன்னு வந்து சேர்ந்துடுறாங்க. அடுத்த ஸ்டாண்ட்ஸாவுக்கு மேலே போயிடுறாங்க. போக்குவரத்து கழகம், டிரான்ஸ்போர்ட் மாதிரி போயிட்டு வராங்க சில ஆட்கள். சரி, வீட்டில் தான் தூங்க முடியலை, இங்கேயாவது தூங்குறாங்களே பாக்கியவான்கள், நல்லா இருந்துட்டு போட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்களும் விட்டுடுறோம். அதுலேயும் ஒரு நன்மை இருந்திருக்கு. ஒரு சர்ச்சில் ரொம்ப சத்தம்னா சத்தம், இப்படி ட்ரம் அடித்தா வெளியே கேட்குமா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸில் போய்.
ஐயோ இந்த சர்ச்சில் ஓவர் சவுண்டாக இருக்குது சார் அப்படின்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பக்கத்து தெருவெல்லாம் வந்து போலீஸ் வந்தாங்க. இந்த டோரில் அந்த ஜன்னலில் சுற்றி 10 பேர் நின்று பார்த்தாங்க. சர்ச்சில் சத்தமாக தான் இருந்துச்சு, சத்தம் பயங்கர சத்தம். ஸோ எங்களுக்கு தூங்க முடியலை சார், இந்த சர்ச்சு ஒரே ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு. சரின்ட்டு போயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாம் கூப்பிட்டாங்க, இங்கே வாப்பா நீ எந்த தெருவில் இருக்கிற? நான் வந்து அந்த பாஸ்டர் இருக்காங்களே இங்கேருந்து 10-15 கிலோமீட்டர் தூரம் அந்த ஊரை சொன்னான். எல்லாம் 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர், உனக்கு தூங்க முடியலை. இவ்வளோ தூரத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற நீ. நாங்கள் சர்ச்சில் போய் பார்த்தோம்ப்பா, உண்மையிலே அங்கே சத்தமாக தான் இருக்குது, ஆனால் உள்ள ஒரு குரூப் நல்லா தூங்கிட்டு இருக்கியா, உள்ளே ஒரு குரூப் நல்லா தூங்கிட்டு இருக்கு. நீ வந்து 8வது தெருவில் இருந்துட்டு தூங்க முடியலைங்கிற, அதனால உனக்கு தூக்கம் வரணும்னா அங்கே உள்ள போ, உனக்கு தூக்கம் வந்துடும் போலீஸ் சொன்ன உடனே சாரி சார் நான் போயிட்டானா. எவ்வளவு ஸ்பீக்கர், எவ்வளவு கீபோர்டு, JBL இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் வச்சாலும் அருமையா தூங்குறாங்க. அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்காங்க, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நமக்கே வசனம் சொல்ற குரூப் இங்க இருக்குது. ட்ரம் அடிச்சா யாரும் தூங்க முடியாது. ஒரு ஐயா வந்தாரு, உள்ள வந்து கேட்டார், ஃபாதர் இந்த ட்ரம் அடிக்கிறீங்களே எவ்வளவு நாள் அடிக்கணும்? அடிக்க வேணான்னு சொல்லலை, எவ்வளவு நாள் அடிக்கணும்? கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் ரெடியா வச்சிருக்கோமே. 4 வருஷம் அடிக்கணும் சார்னே. 4 வருஷமா? ஏன்? 3 பிள்ளைங்க ஒரு அம்மா, 4 பேர் செத்துருக்காங்க. 4 பேர் செத்தா 4 பேயை துரத்த வேண்டாமாண்ணே. 4 பேய் துரத்துறீங்களா? ஆமாம், பாதியில் போனால் பேய் தானே என்ன, பேயா துரத்துறீங்க? ஆமாம். எவ்வளோ நாள் அடிக்கணும்? 4 வருஷம் அடிக்கணும். அப்போ தான் 6 மாதம் ஆயிருக்கு. அதுக்கே தொல்லை தாங்க முடியல வந்துட்டாங்க. இன்னும் 3.5 வருஷம் அடிக்க போறீங்களா? அவருக்கு அடின்னு சொல்லவா அடிக்க வேணான்னு சொல்லவா ஒன்றுமே புரியல. அப்படியே யோசிச்சுட்டு அடிங்க ஃபாதர்னு போயிட்டார். போயிட்டு பக்கத்தில் தெருவிலலாம் சொல்லிட்டார், போய் ஃபாதரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் பேய் ஓட்டுறார், அவர் பேய் ஓட்டுறாருன்னு தெருவெல்லாம் சொல்ல, வர்றவன் போகிறவெல்லாம் வாசலில் வந்து ஃபாதர் அடிங்க ஃபாதர், அடிங்க ஃபாதர், பேய் ஓட்டினா போதுன்ட்டு அடிங்க ஃபாதர்னு சொல்ல, அந்த பேய் பிடிச்ச வீட்டில் நாங்கள் ராஜா மாதிரி வாழ்ந்தோங்க, ராஜா மாதிரி வாழ்ந்தோம். எங்களை பார்த்தா எல்லாம் பயப்பட்டாங்க. என்ன தெரியுமா வெளிப்பாடு? நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார், எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தான் அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஒருத்தர் இருக்கார் என் கூட. நான் தனியாயே இல்லை, நான் தனிமையா இல்லை. ஜெபம் பண்ண போனேன், சர்ச்சில் ஜெபம் பண்ண போனேன், அவரை தரிசித்தேன். அடுத்த ரெவலேஷன், நம்ம ஜெப நேரம் தேவனை தரிசிக்கிற நேரமா மாறணும். நம்ம வர்ஷிப் பண்ற நேரம் அவரை தரிசிக்கிற நேரமா மாறணும். நம்ம சர்ச்சில் வந்து உள்ள வந்துட்டோம்னா, மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டரே பக்கத்தில் உட்கார்ந்துட்டாலும் எப்படியாவது போறதுக்கு ஒன்று செல்ஃபி எடுத்துடணும்னு நினைக்கக்கூடாது. அவர் வந்தா வரட்டும், அவரை விட பெரியவரை நான் ஆராதிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து உட்கார்ந்தாலும் வரட்டும், அவர் மனுஷன் தானே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது பிரபுக்களை நம்புவதை விட. நாசியில சுவாசமுள்ள மனுஷன் எல்லாம் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லவர், அவருக்கு முன்னால நிற்கிறேன். அதனால தான் செல்போனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அணைத்து விடுங்கள், தொலைத்து விடாதீர்கள். தொலைபேசியை அணைத்து விடுங்கள், ஆஃப் பண்ணுங்கிறதுக்கு இல்லை. அங்கேயும் வந்து அதான் வச்சிருக்காங்க. நீ செல்போன் தான் சர்ச்சுக்கு ரொம்ப வருது, பைபிள் கூட மறந்துறாங்க. எடுக்கணும்னு நினச்சேன், ஃபோனை மட்டும் கரெக்டாக கொண்டு வருது. அந்த பிசாசை தூக்கிட்டு வருது இந்த குட்டி சாத்தானே. நன்மையாக தான் இருக்குது, சில நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. எங்கேயோ இருக்க ஒரு ஆளை டக்குன்னு கூப்பிட்டு பேசுகிறோம், ஆனால் ரொம்ப ஆபத்து தான். இந்த நாட்களில் நிறைய பேர் இதுக்கு தான் அடிமையாக இருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ஃபோன் போதும் தேவனை விட்டு நம்ம பிரிப்பதற்கு. நல்ல விஷயம் இருக்குது, நல்ல விஷயத்தை பயன்படுத்துகிறோம். சபைக்கு வரும்போது நல்ல ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வரணும். நல்ல ஒரு பெரிய பைபிள் பாருங்கள், எழுதுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கமாக எழுதி கோடு போட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கேயும் இங்கேயும் கோடை போட்டு எழுதி கலராக. எதுக்கு? படிக்க கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாடு தரார். ஸோ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அவரை தரிசித்தேன். நம்ம ஜெபத்தில் தேவனை தரிசித்தோம் என்கிற நிலைமை வரணும். ஆராதனையில் தேவனை தரிசித்தவங்க நிலைமை வரணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தரை ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு என் கூட பேசுங்கப்பா, சர்ச்சுக்கு வரோம்ல, வந்தவன ஒரு ஜெபம் பண்ணுறோம்ல, என் கூட பேசுங்கப்பா, உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. இன்னும் உம்மை அறியணுமே,
இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் க்ளோசரா வரணும்ப்பா. அழகான பாட்டு பாடணும் இல்ல? இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், ஜி மைனர். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய். ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும்போது அவரை இன்னும் அதிகமா நேசிக்கணும், இன்னும் ஆர்வமா ஆராதிக்கணும். வர்ஷிப் பண்ண வர்ஷிப் பண்ண வர்ஷிப் பண்ண ரெவலேஷன் வரும். சபையில ஒரு ரெவலேஷன் வரணும், நம்ம ஜபத்தில் ஒரு ரெவலேஷன் வரணும், பைபிளை படிக்கும்போது ஒரு ரெவலேஷன் வரணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் அதுக்கு தான் திரும்ப திரும்ப நம்மளோட ஆண்டவர் பேசுறாரு. ஒரு முறை டச் பண்ணாரு, ஒரு முறை பேசினாரு, ஒரு முறை வெளிப்படுத்தினாரு. பவுல் சொல்றாரு, நான் திரும்பவும் சர்ச்சில் போய் ஜபம் பண்ணினேன், தேவாலயத்தில் ஜபம் பண்ணுகையில் அவரை தரிசித்தேன். சில ஆட்கள் பாருங்க, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அப்படி மாம்சத்திலேயே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கு 3 நிமிஷத்துக்கு மேல கண்ணே மூட முடியாது. அப்படியே இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி ஒரு கண்ணை மூட வராது. சில ஆட்கள் ஜபத்தில் கண்ணை திறந்துகிட்டு இருப்பாங்க, பிரசங்கத்தில் கண்ணை மூடிடுவாங்க. எல்லாம் ஏடா குடம் தான். ரட்சிக்கப்படுறவங்க என்னென்னா ஏடா குடமாக பண்ணமோ நாங்கள் நினச்சிக்கிறோம். சில நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க போல இருக்கப்பா. இந்தியாவில் முக்காடு போட்டிருப்பாங்க, இங்கே அந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்போம், இது வரைக்கும் போட்டிருப்போம். அந்த அம்மா நமக்காக ஊக்கமாக ஜெபிக்கணும். அந்த அம்மா தூங்கி 3 மணி நேரம் ஆச்சு. இங்கே அந்த பிரச்சனையும் இல்லை, முக்காடும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? சொல்லிடுங்களா அல்லேலூயா? அல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு இருக்கா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு தெரியுமா? திரும்ப திரும்ப. அப்போ ஒரு முறை போதாது, ஒரு முறை போதாது. இந்த பைபிளை எத்தனை வருஷமாக படிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரே வருஷத்தில் பைபிளை முடிச்சிடலாம். 12 minutes. ஒரு ½ an hour கொடுத்து பாருங்க, வருஷத்தில் 2 முறை நீங்கள் பைபிளை படிச்சிடலாம். இது தெரியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? ஏன் பயம், ஏன் கலக்கம், ஏன் கண்ணீர்? இந்த வசனம் தெரியாதனால தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிற விதம், பிரதானமாய் தன்னை வெளிப்படுத்துகிற விதம் இதுதான். Through the word of God, God reveals himself. சொப்பனத்தில் வந்து அங்கே வந்து தரிசனத்தில் வந்து இல்லை, தன்னை வசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ the more you read, the more revelation comes to you. வசனத்தை படிக்க 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 நல்ல தேவனுடைய வெளிப்பாடு வருகிறது. வெளிப்பாடு வர 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 நீங்க தைரியமா இருப்பீங்க, எதற்கும் பயப்பட மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அன்பானவர்களே, இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை மட்டும் இல்லை, 2 முறை மட்டும் இல்லை, திரும்ப 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 அப்போஸ்தலர் நீங்க படிச்சீங்கன்னா 22:17 படிச்சோம். ஜெபம் பண்ணும்போது ஞான திருஷ்டி அடைந்தேன். அப்படின்னா பிரேயர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே நன்றி, ஆமென் அப்படி உட்கார்றது இல்லை. நெக்ஸ்ட் லெவல் வர்ஷிப்ல, நெக்ஸ்ட் லெவல். ஐ குட் ஹியர் குட் சிங்கிங், குட், பட் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். வர்ஷிப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும். தேங்க்ஸ் கிவிங் சாங்ஸ் பாடுறோம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறோம், நன்றி ஸ்தோத்திரம் பாடுறோம். தென் ஒரு ஜி மைனர் கொடுக்குறீங்களா? துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. அவரை உயர்த்துற சாங். இங்க யாரு லீட் பண்றாங்கிறது முக்கியம் இல்லை, நான் உயர்த்துறது அவரை. நான் அவரை பாட வந்திருக்கேன். அவரை வர்ஷிப் என்பது நான் சந்தோஷப்படுறேன் என்பது இல்லைங்க, அவர் சந்தோஷப்படுறாரா? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கும், அதுவல்ல வர்ஷிப். அவருக்கு பிடிக்குது, அவரை சந்தோஷப்படுத்துகிறேன். ஐ am pleasing him, I am making him joyful. அவரை சந்தோஷப்படுத்துறேன், அதுதான் வர்ஷிப். ஆமென் கேட்கலாமா? அப்ப ஆண்டவரை சந்தோஷப்படுத்த தான் வருகிறோம். அவரை துதித்து அவரை உயர்த்தும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துறார். ஞான திருஷ்டி. அப்போ பிசிக்கல் ஆரம்பிக்கிறோம், மாம்சத்துல பாடுறோம், ஆவியில பாடணும். மாம்சத்தில் ஜெபிக்கிறோம், ஆவியில் ஜெபிக்கணும். நெக்ஸ்ட் லெவல். அதனால தான் நம்முடைய அங்கும் அங்கும் பார்க்காம, நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் போகாம ஆண்டவரே நினைச்சு, அப்பா தகப்பனே அப்படின்னு அவரை நினைத்து பாடி துதித்து ஆராதிக்கும். ரெவலேஷன் வருது,
கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, அற்புதங்கள் நடக்குது, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்குது, தேவ பிரசன்னம் அங்கதான் இறங்கி வரும். நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்ணை திறக்கிறதும் வேடிக்கை பார்க்கறதும் அவங்கள இவங்கள பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் பி திஸ், அதாவது வந்த மாதிரியே இருப்பீங்க, ஒரு சேஞ்சும் வராது. 7 hours நான் ஸ்டாப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்த ஒரு முறை என்ன கூப்பிட்டுருந்தாங்க அமெரிக்காவில், மினியாபோலிஸில் 7 மணி நேரம் துதி ஆராதனை. ஒரு முறை பாஸ்டனுக்கு போனேன். அது பிறகு நிறைய தமிழ் சர்ச்சில் அப்படியே எவ்ரி இயர் யூஎஸ் போகும்போதெல்லாம் அமெரிக்கா போகும்போதெல்லாம் எங்கேயாவது 1-2 இடங்களில் 7 hours நான் ஸ்டாப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், 5 மணி நேரம் 7 மணி நேரம். நான் ஒரு ஆள் ஒரு கீபோர்டை வச்சு அப்படியே பாட்டு பாடி, நிறைய பாட்டு, ஆண்டவர் கிருபையில் நிறைய பாட்டு மனப்பாடமாக பாடும். அப்போ ஒரு சர்ச்சில் மினியாபோலிஸில் 4 மணி நேரம் முடிச்சிருக்கிறோம். பிரசங்கம்லாம் பண்ணல, பாடி அப்படியே வர்ஷிப்பில் அப்படியே போய் 4 மணி நேரம் முடிஞ்சு ஒரு காஃபி பிரேக் முடிச்சுட்டு செகண்ட் செஷன் ஆரம்பிக்கிறோம். இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது. அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த பாஸ்டர் நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் உள்ள பாஸ்டர், அந்த பாஸ்டருடைய பையன் சொன்னார், நம்ம இந்த மாதிரி 4 மணி நேரம் உட்கார்ந்ததே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக டைம் போயிட்டு எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் யாருக்காவது ஆண்டவர் அற்புதம் செய்தாரான்னு கேட்டார். அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா, சென்னையில் முடிச்சூர்லேருந்து அவங்க பையனை பார்க்க வந்திருந்தாங்க. அவர் பேர் விஜய் கிங்ஸ்டன். பையனை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அம்மா இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஒரு பெரிய பைபிள் கையில் வச்சுருந்தாங்க. அவங்க எழும்பி நின்று சொன்னாங்க, செகண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ சொன்னாங்க, நான் இந்த மாதிரிலாம் போனதில்லை, நான் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு வந்துடுவோம், ஃபஸ்ட் டைம் 4 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து பாடி ஆராதிச்சது. ஆனால் கடைசியாக 3.5 மணி நேரம் ஆன உடனே பாஸ்டர் எல்லாரையும் முன்னால் வாங்க, முழங்கால் பண்ணிட்டு ஜபம் பண்ணலான்னு சொன்னார். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போது எனக்கு தெரியாமல் நானே அப்படி எழுந்து முன்னால் வந்துட்டேன். நான் அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண பிறகு தான் என் பையன் கேட்டான், அம்மா ஏம்மா நீங்கள் முழங்கால் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் முழங்கால் போட முடியாதே, ஏன் முழங்கால் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமாச்சேன்னு சொன்னான். அது பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, 2007 சிக்கன் குனியா வந்து 2.5 வருஷமா நான் முழங்காலே போடலை. ஆனால் இந்த வர்ஷிப்பில் முன்னால் வாங்க முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணலான்னு சொன்ன உடனே பாஸ்டர் எனக்காக ஜபம் பண்ணாமலே என்ன அறியாமலே முன்னால் வந்து 1/2 மணி நேரம் முழங்கால் படிட்டு நான் ஜபம் பண்ணேன். கர்த்தர் என் பலவீனத்தை நீக்கினார், என் பலவீனத்தை நீக்கினார். என் பையன் சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, 2.5 வருஷமா நம்ம முழங்காலே போடல. miracles will take place, அற்புதங்கள் நடக்கும். அன்பானவர்களே, நாம தேவ பிரசன்னத்தில் வரும்போது அந்த மறுபடியும் ஒரு டச் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இன்னொரு முறை தொடுங்கப்பா. இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு முறை ஆண்டவர் பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 27 Acts 27 எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் அந்த கப்பல் உடைந்து 14 நாளா சூரியனை பார்க்காம செத்துருவோங்கிற பயத்தில் இருக்கிற நேரத்தில் பவுல் எழும்பி தைரியமா பேசுறாரு. 22ஆம் வசனம், 27, 22. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமை அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்றார். வந்து நின்று, பவுலே பயப்படாதே. அகைன் ரெவலேஷன். எந்த நேரத்தில்? அந்த கப்பல்ல 276 பேர் இருக்காங்க, 276 பீப்புள். அதுல 3 பேர் தான் பிலீவர். ஒன்று பவுல், இன்னொன்று அவருக்கு அசிஸ்டண்டா கூட இருந்த அரிஸ்தர்க்கு, இன்னொன்னு அவருக்கு டாக்டரா மெடிக்கல் ஹெல்ப் பண்ண லூக். டாக்டர் லூக், அரிஸ்தர்க்கு பவுல், இங்க 3 பேர் தான் பிலீவர். மீதி 273 பேர் அந்த கப்பல்ல இருக்காங்க, எல்லாம் நான் கிறிஸ்டியன்ஸ். கப்பல் உடஞ்சி செத்துருவோன்னு நினைக்கிறாங்க. 14 நாளா சூரியனை பார்க்கல, சாப்பிடல. கேப்டன் இருக்கிறாரு, கப்பலுக்கு கேப்டன் இருக்காரு, கப்பல் ஓனர் இருக்காரு, 100க்கு அதிபதி செஞ்சுரியன் இருக்காரு, மிலிட்டரி இருக்கு, எல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தராலையும் ஒன்றும் பேச முடியல. தேவனுடைய தரிசனம் பெற்ற இந்த ஒரு மனிதன் தான், he was a captive at the same time. Because of the revelation he becomes the captain. Captive becomes the captain because of the revelation. ஒரு கைதியாக பவுலை விசாரணைக்கு கொண்டு போறாங்க. விசாரிக்க கொண்டு போகப்படுகிற பவுல்
எல்லாரும் வாய மூடிட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோ, செத்துருவோம் நினைக்கிறாங்க, வாழ வழி இல்லை, நோ ஃபியூச்சர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் கேப்டனால பேச முடியல, அந்த செஞ்சுரியனால பேச முடியல, அந்த கப்பலுக்கு ஓனரால பேச முடியல, ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. ஒண்ணுமே தெரியாத பவுல் சொல்றாரு, ஒருவருக்கும் பிராண சேதம் வராது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர் நேற்று ராத்திரி என்கிட்ட வந்து பேசினார். கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவனோடு இருக்கிற உறவு, அந்த தேவனோடு இருக்கிற உறவு. a captive becomes a captain. தலைவர்கள்லாம் வாய் அடைச்சு போயிருக்காங்க. உலகத்துல ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாம இருக்கும்போது தேவனுடைய ரெவலேஷன் இருக்கிற நீங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் ஹோப் கிவரா மாறுவீங்க. உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவாரு. எல்லா உலகமும் உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் குழப்பம், போராட்டம், வேதனை, கண்ணீர் என்று இருக்கும்போது நீங்க தைரியமா சொல்வீங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் நேற்று ராத்திரி என்கிட்ட பேசினாரு, ஒருவருக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்லி அந்த 273 பேருக்கும் ஜீவனுள்ள தேவனை பற்றி பிரீச் பண்றாரு பவுல். எப்படி? ரெவலேஷன். எல்லார போல தான் அவர் இருக்கார். எல்லாரும் போல அவரும் சூரியனை பார்க்கல. 14 நாள், டே அண்ட் நைட், மண்டேயா டியூஸ்டேயான்னு தெரியல, இது பகலா இரவான்னு தெரியல, 14 டேஸ் கடல்ல. அந்த நிலையில கன்ஃபியூஷன், குழப்பம், போராட்டம், நம்பிக்கை இல்லை, வாழ்வோமா சாவோமா ஒண்ணுமே புரியல. அந்த சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, பவுலே உன் நிமித்தம் தேவன் இவர்களை உனக்கு கட்டளையிட்டார், உன்னால தான் இந்த கப்பலுக்கு பாதுகாப்பு. தேவனுடைய தெளிவான வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அந்த மனிதனால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க சிட்டி ஆசீர்வதிக்கப்படும், உங்க டவுன் ஆசீர்வதிக்கப்படும், சர்ச் ஆசீர்வதிக்கப்படும், உங்க ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படும். You will be a blessing anywhere when you have the revelation of God. தேவனுடைய வெளிப்பாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தா நம்ம எங்க போனாலும் ஆசீர்வாதம் தான். ஆமென். அதே மாதிரி இன்னொரு கப்பல் பழைய ஏற்பாட்டில் யோனா, அந்த ஒரு ஆளால தான் பெரிய சிக்கலே. நீங்க யோனாவாகவும் இருக்கலாம், பவுலாகவும் இருக்கலாம். யாரா இருக்க விரும்புறீங்க? அதுல சந்தேகமே இல்லை பாஸ்டர், நாங்க பவுலா தான் இங்க விரும்புறோம் அப்படின்னா ஒரு ரெவலேஷன் வேணும். தேவனோட நெருங்கி வாழ்ந்து இன்றைக்கு மறுபடியும் என்னை தொடுங்கப்பா, மறுபடியும் உங்களை எனக்கு காட்டுங்கப்பா, மறுபடியும் நான் உங்களை அறியணும்ப்பா, இன்னும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள நான் வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை முறை பைபிள் படித்தாலும் ஒரு ரெவலேஷன் வரலப்பா, எத்தனை முறை சபைக்கு வந்தாலும் ஆண்டவரே நான் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு தெரிந்து கொள்ளல. பவுல் விசுவாசிகளை பார்த்து வருத்தப்பட்டாரு. காலத்தை பார்த்தால், நீங்களாம் ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை பார்த்தா, இந்த சபைக்கு வர வருஷத்தை பார்த்தா நீங்களாம் பாஸ்டரா இருந்திருக்கணும். அவர் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருந்திருக்க வேண்டும், ஆனா நீங்க இன்னும் குழந்தை மாதிரி இருக்கிறீங்க. பால் குடிக்கிற குழந்தைக்கு பாலை கொடுப்பது போல உங்களுக்கு சிம்பிள் காஸ்பல் தான் சொல்ல வேண்டி இருக்குது. கடினமான உணவை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. அது மாதிரி நீங்க வளரலன்னு வருத்தப்பட்டார். இன்னைக்கு எத்தனை வருடமாகிறது சபைக்கு வந்து? எத்தனை மாதங்கள் ஆகிறது? எத்தனை வருடம் ஆகிறது? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வந்திருக்கிற இந்த வருடங்கள், இத்தனை ஆண்டுகள், என்றைக்கோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமே, அவரை சரியாக அறிந்திருந்தால், காலத்தை பார்த்தால், நீங்க சபைக்கு வந்த காலத்தை பார்த்தா இதுக்கு முன்ன நீங்க ஊழியக்காரரா மாறி இருக்கணும், நீங்க போதகராய் மாறி இருக்கணும். ஆனா ஐ எம் வெரி சேட், வருத்தப்படுறேன், நீங்க குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள், வளரல்ல. இன்னைக்கு கர்த்தர் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth நமக்கு வரணும், ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வரணும். விசுவாசிகள் சீஷர்கள் ஆகணும், விசுவாசிகள் சீஷர்கள் ஆகணும். நாம் சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் வரும்போது விசுவாசி ஆகிறோம். ஆனா விசுவாசிகள் அடுத்து என்ன ஆகணும்? சீஷர் ஆகணும். சீஷர்கள், அதாவது விசுவாசின்னா சொன்னா செய்யறவங்க, சீஷர்கள்னா சொல்லாமலே செய்யறவங்க. இன்னொருக்கா சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு சரியா புரியல. விசுவாசினா சொல்லி 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 செய்யறவங்க விசுவாசி. சீஷன் ஆயிட்டா சொல்லாமலே செய்யறவங்க. அதுக்கு மேல அடுத்த லெவல் இருக்கு சர்வன்ட், அதுக்கு மேல அடுத்த லெவல் இருக்கு ஃப்ரெண்டு. ஆண்டவர் இப்படிப்பட்ட உறவுல நாம் வளர விரும்புகிறார். குறைவுள்ள சீஷர்களை தேடி வந்து மறுபடியும் பலப்படுத்தி, மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தி, அவர்களுக்கு கடைசியா ஒரு கட்டளையை கொடுத்தார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு மினிஸ்ட்ரியை வச்சிருக்காரு. என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். டு யூ ரியலி லவ் மீ? பேதுரு பார்த்து அதிகமாய் நேசிக்கிறாயான்னு கேட்டார். அன்பாய் இருக்கிறாயா? அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? ரெண்டாவது அன்பாய் இருக்கிறாயா? மூன்றாவது அன்பாய் இருக்கிறாயா? 3 முறை கேட்கிறாரு. பேதுரு எஸ்ன்னு சொல்ல முடியல. அப்படி நீ அன்பாய் இருந்தா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் தன்னை அதிகமாய் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி
தன்னை அதிகமாய் வெளிப்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, எனக்காக எதையாவது செய்வாயா? will you do anything for me? சர்ச்சுக்கு வருவாண்டவரே, அதனால உனக்கு தான் ஆசீர்வாதம் மகனே. நான் காணிக்க கொடுப்பாண்டவரே, அதனால உனக்கு தான் ஆசீர்வாதம் மகனே. நான் வர்ஷிப் பண்ணுவாண்டவரே, அதனால உனக்கு தான் ஆசீர்வாதம் மகனே. நான் நல்ல பைபிள் படிப்பாண்டவரே, அதனால உனக்கு தான் ஆசீர்வாதம் மகனே. அப்படின்னா நான் என்ன செய்தா உங்களுக்கு ஆசீர்வாதம்? என்னை பற்றி என்றைக்கு நீ ஒருவருக்கு சொல்லுகிறாயோ, என்றைக்கு நீ ஆடுகளை மேய்க்கிறாயோ, என்றைக்கு ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறாயோ, நீ அறிந்த இயேசுவை மற்றவர்களுக்கு எப்பொழுது நீ சொல்ல ஆயத்தமாயிருக்கிறாயோ, அன்றைக்கு தான் நான் சந்தோஷப்படுகிறேன். பரலோகம் மகிழ்கிறது. பூமியில மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை நேசிக்கிறோம் என்பதை எப்படி காட்ட முடியும்? நாம் நேசிக்கிற இயேசுவை ஒருவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஒருவருக்கு சொல்லி. இங்க இருக்கிற இத்தனை பேரும் ஒவ்வொருவரும் ஒருவரை ஆண்டவர் அண்டை வழி நடத்தினால் இந்த சபை டிசம்பருக்குள்ள 2 மடங்காய் வளரும். சபை 2 மடங்கு வளரும். பெரிய கூட்டம் நடத்த தேவையில்லை. ஈச் ஒன் ரீச் ஒன். இங்க இருக்கிற 200 பேரா, 300 பேரா, 400 பேரா, எத்தனை பேருங்க இருக்கிறோமோ அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் ஒருவரை நம்முடைய லைஃப் மூலமா, நம்முடைய வார்த்தையினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையினால, நம்முடைய வார்த்தையினால் அல்ல, சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க அதனால அல்ல, நம்மளை பார்த்து, நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. அன்றைக்கு ஒரு சிட்டியில் வாழ்ந்த மக்களை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க சிலுவை போடல, அவங்க வெள்ளை ட்ரெஸ் போடல, கையில் அவங்களுக்கு பைபிள் இல்லை, பட் தேர் லைஃப் ஸ்டைல் அஃபெக்டட் த டவுன். அப்படி வாழ்ந்த விதம், அவங்க வாழ்ந்த விதம், எந்த ஆண்டவரை அறிந்திருந்தார்களோ அந்த ஆண்டவருக்காய் வாழ்ந்தார்கள். அவர்கள் அறிந்த ஆண்டவருக்காய் வாழ்ந்தார்கள். பட்டணமே சொன்னது, இவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று உலகம் சொல்லுது நம்மளை பார்த்து. ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லணும். அப்படி வாழ்க்கையின் மூலமாய் ஒரு இம்பாக்டை நம்ம உண்டாக்கணும். எந்த இடத்துலையும் சபை வளரும். மலேசியாவில் வளராதுன்னு நினைக்காதீங்க. மலேசியாவில் வளராதுன்னு நினைக்காதீங்க. ஜெபம் வேலை செய்தா, நம்ம ஜெபம் பண்ணுனா ஜெபம் போக முடியாத வீடு இல்லை. ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஜெபம் போக முடியாத ஒரு பட்டணம் இல்லை, ஜெபம் போக முடியாத ஒரு அறை இல்லை, ஜெபம் போக முடியாத ஒரு பிரிசன் இல்லை. ஜெபம் எங்கேயும் செல்லும். where we cannot go, our prayers can go. அங்க ஜெபம் பண்றாங்க, ஜெயில்ல தேவதூதன் வரார், வந்தாரா? ஜெபம் அங்க வீட்டில் நடக்குது, இங்க ஒரு தேவதூதன் வராரு, வந்தாராங்க? வருவாரு. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள தேவதூதன் போக முடியுமா? முடியும். மலேசியா கிங் அவருடைய வீட்டுக்குள்ள நம்ம தேவதூதன் போக முடியுமா? முடியும். நம்ம ஆண்டவர் போக முடியுமா? முடியும். நம்ம ஆண்டவர் போக முடியாத இடமே இல்லை. பூட்டப்பட்ட அறைகளுக்குள் வந்த இயேசு இன்னைக்கு பூட்டப்பட்ட இருதயங்களுக்குள் வர வல்லவரா இருக்கிறாரு. நம்ம குடும்பங்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியும்? ஆத்தும ஆதாயம் செய்யாத சபை செத்த சபை, ஆத்தும ஆதாயம் செய்யாத சபை மலட்டு சபை. தேவன் நம்மை ரட்சித்ததே மற்றவர்களை ரட்சிப்புகள் நடத்த. சாக போறோம், வாழ்க்கை முடிய போகுது, யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு பவுல் நினைக்காம, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாய கர்த்தர் நேற்று ராத்திரி என்கிட்ட பேசினாரு. முதல்ல ஒருக்கா பேசினாரு, ஜெபம் பண்ணும்போது பேசுறாரு, திரும்ப திரும்ப வெளிப்படுத்துறாரு. கடைசியில கைதியாக ரோமாபுரிக்கு போகும்போது சொல்றாரு, நேற்று ராத்திரி கர்த்தர் என் கூட பேசினாரு. இந்த அனுபவம் தினந்தோறும் நமக்கு இருக்குமானால், ராத்திரி கர்த்தர் பேசினாரு, சபையில கர்த்தர் பேசினாரு, பைபிளை படிக்கும்போது கர்த்தர் பேசினாரு. காலையில் நீங்கள் எழுந்து பைபிள் படித்து ஒருத்தரை பார்க்கும்போது இன்னைக்கு என்ன படிச்சீங்க? ஏன் நான் இதை படிக்கும்போது கர்த்தர் என் கூட பேசினாரு. இப்படி ஷேர் பண்ணி பாருங்க, இப்படி ஷேர் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அந்த 273 பேரும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு பவுல் ஒரு வாய்க்காலாய் மாறினார். பிகாஸ் ஆஃப் த என்கவுண்டர். திரும்ப 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 இயேசு தன்னை மறுபடியும் 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 சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினவர் நமக்கும் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை எனக்கு ஒரு ரெவலேஷன் வேணும்ப்பா, இன்னும் உங்களை ஆழமாக அறியணும்ப்பா. டச் மீ ஓ காட். அந்த குருடனை தொட்டது போல என்னை தொடுங்கப்பா. ஐ நீட் அ செகண்ட் டச், ஐ நீட் அ செகண்ட் டச். ரொம்ப நாள் ஆச்சுப்பா இல்லை, கடைசியாக அந்த ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லைஃப்ல ஒரு ஃபயர் உணர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ வரேன் போறேன் அப்படி இருக்கிறேன். ஒரு நெய்தர் ஹாட் நார் கோல்டு, ஒரு சூடும் இல்லை, அப்படியே ஒரு குளிரும் இல்லை, ஒரு வெதுவெதுப்பாவே இருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, ஐ நீட் அ ஃபயர். என்னை தொடுங்கப்பா, என்னை டச் பண்ணுங்க, ரிவைவ் பண்ணுங்க. ஐ நீட் அ செகண்ட் டச். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்கு? அப்படி எழுந்து நிற்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே
கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.